2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. ஹாய் வணக்கம் and welcome to Nakkiran Studios. நான் ராம்குமார். எப்பவுமே நீங்க பெரும்பாலும் என்ன பார்க்கும்போது ஒரு 1-to-1 கான்வர்சேஷன்ல ஒரு இன்டர்வியூ செட்டப்லயே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் போது சோஷியல் மீடியாவோட சென்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அவர் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் ரெடியா இருக்காங்க. யாரு எவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் ஜாகுவார் தங்கம் அவர்கள். வேங்கியமாவா ஒத்தையில நிக்க இல்லிருந்த மொத்தமா வாங்கல உன்னையும் மண்ணையும் வென்று வாசி ஓர் தேவையை கொண்டு வானு ஆயிரம் ஆண்டுகள். ஃபர்ஸ்ட் அவர் போனை போடுவோம் எங்க இருக்காரு அப்படின்ட்டு. சார் வணக்கம் சார். சார் நான் வந்துட்டேன் சார். லொகேஷனுக்கு லொகேஷன் வந்துட்டேன் சார். 2வது மாடியில இருக்கீங்களா? 6 மணிக்கு என்ன சார் பிராக்டிஸ் பண்றீங்க? மூச்சு வாங்குதே, இருங்க கட் பண்ணிட்டு நானே 2வது மாடிக்கு வரேன். ஆஹா, என்ன வரவேற்க வரீங்களா? 6 மணிக்கு சார் பிராக்டிஸ் பண்றாரு, மூச்சு வாங்கிட்டு இருக்காரு, கீழே வரேங்கிறாரு. என்ன கதை அப்படிங்கறது உள்ள போய் பார்ப்போம். சார் வணக்கம் சார். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நான் வந்து எழுப்பி பெட் காஃபி கொடுக்கலான்னு பார்த்தா என்ன சார் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே சார் ஆளு? 3 மணி இருந்தே பிராக்டிஸா? நிறைய விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் சார். கேமரா சார். சார் என்ன சார் பாஷா பாய் ரஜினிகாந்த் மாதிரி போயிட்டு முத்துப்பட ரஜினிகாந்த் மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. என்ன சார் இந்த டப்பா? ஓகே. ஓ இதுதான் அந்த கூழ் பொடியா? சித்தர் மூலிகை பொடி, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஜாகுவார் தங்கம் சார் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு போயிடலாம் சார். மோந்து பாருங்க சும்மா எப்படி. அப்ப என்ன சார் எல்லாம் மிளகு திப்பு எல்லாமே இருக்கு சார். எல்லாமே இருக்கு. எல்லாமே அது நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தி அது அத்தனையும் இருக்குதுல்ல. ஓகே. நான் காலைல இப்போ வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு திருப்பி ஒரு வாட்டி வந்து குளிச்சுட்டு வந்து இது முதல்ல வந்து நான் ரெடி பண்ண பார்த்துங்க. இது எப்படி சார் இந்த மிக்சர் எப்படி சார் ரெடி பண்றீங்க? இது போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருவீங்க? ஆமாம், தண்ணி ஊற்றி இது பண்ணிடுவோம் பார்த்துங்க. என்ன சார் மாஸ்டர் செஃப் லெவலுக்கு குக் பண்ண ஆரம்பிச்சிங்க டக்குன்னு? இல்லை சார், இப்போ கற்றுக்கிட்டு தான். நான் வந்து எனக்கு என்ன பெரிய விஷயம் சார், நான் சண்டை கற்றுக்கும் போதே எங்கள் வாத்தியார் எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு. சூப்பர் சார், சூப்பர் சார். அதாவது இந்த வீடை கூட்டுறது கூட எப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. அதாவது அது எவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருக்குதுன்னு எனக்கு இப்போ தெரியுது சார். என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்கும் இந்த மூலிகையில்? சார் இதில் வந்து நம்ம வந்து ஒரு 10 மூலிகை சொல்லுங்கள் சார், என்னென்ன இருக்கு அப்படி. மூலிகைன்னா முதல்ல வந்து சொல்கிறேன் சார். முதல்ல வந்து கேழ்வரகு போடுவேன், கேழ்வரகு கம்பு போடுவேன், சோளம் போடுவேன், பாதாம் பருப்பு போடுவேன், கசகசா போடுவேன், திப்பிலி போடுவேன், இது மிளகு, சீரகம் போடுவேன், சோம்பு போடுவேன். இது மாதிரி ஒரு விஷயங்கள் சார். அது இல்லாமல் இலைகள், தலைகள் நிறைய போடுவேன். இலைகள் இதை கொதிச்சு பாருங்க, தலதலன்னு கொதிக்குது. ஆமா, தலை கொதிக்கும். அது வந்து இது வந்து கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தர போறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா தரேன் பாருங்க. சாரோட அந்த சீக்ரெட் மூலிகையை ரெடி பண்ணிட்டாரு. ஆமா, இப்ப நம்ம குடிக்க போறோம் சார். நன்றி. சாப்பிடுங்க சார். முதல்ல உங்களுடைய அந்த இதுக்கு சார் ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா இனிப்பா இருக்கு சார். ஆமா, இனிப்பா தான் இருக்கும். பனங்கல்கண்டு போடுவேன். அந்த சுக்கு நல்ல ஃப்ளேவரா இருக்கு. ஆமா, சுக்கு போடுவேன். எல்லாமே நமக்கு மூலிகை சாமான் அவ்வளவா இருக்கும் சார். நோய் வராது, குறிப்பா நோய் வராது. நரம்புகள் பலமா இருக்கும், வந்து முடி கொட்டாது. எல்லா விஷயத்துக்கும் அது வந்து பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை. பவர்ஃபுல்லா சார்? நீங்க சொன்ன மாதிரி 1 மணி நேரம் அதுக்கும் ஒரு யூஸ் பண்றவர் தான். பவர்ஃபுல்லானது, எல்லாத்துக்கும் பவரானது சார். இந்த மேட்ரு தான் சார் இன்னைக்கு சரியான சோசியல் மீடியா ட்ரெண்டா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். ஏன்னா இந்த காலத்து இளைஞர்களோட இந்த கை முக்காவாசி நேரம் ஒன்னு போன்ல இருக்கு, இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல இருக்கு. 2 தவிர வாழ்க்கையா உங்களுக்கு எதுவும் தெரியாம போயிடுது என்ன மாதிரி இளைஞர்கள். ஆமா சார். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிப்போம் சார். இப்ப இதனால என்ன ஒண்ணு சேஞ்ச் ஒரு ஆகும். ஏன்னா காலைல பசங்க ஒரு 9 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. அதே தப்பு. பாத்ரூம்ல போய் உட்காந்தாலே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் போறோம், காலைல சாப்பிட்றது கிடையாது, மத்தியானம் ஏதாவது கிடைக்கிறத மேய்ஞ்சிட்டு திருப்பி சாயந்தரம் வரோம். அதனால டயர்டா இருக்குன்னு பெட்ல படுத்துறோம். ஃபோன்லயே வாழ்க்கை போயிருது நைட் 12 மணி வரைக்கும்.
எப்படி ஒரு ரொட்டீன் கொண்டு வரலாம்? இந்த ஸ்பெஷலி இந்த ஒரு கூழ்னால என்னென்ன சேஞ்ச் ஒரு கிடைக்கும்? மனிதர்கள் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும்னு சொல்றாங்க. சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ திருமூலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, காலையில 4 மணிக்குள்ள எந்திரிக்கணுங்கிறாரு. ஸோ அப்படி எந்திரிக்கும் போது உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் வேலைகள் செய்கிறதுக்கு. நீங்கள் வந்து இப்போ பாத்ரூம் போனால் 1/2 மணி நேரம்ன்றீங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. 3 அல்ல 5 மினிட்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு உடம்பு நமக்கு சுத்தமாக இருக்கும்போது அந்த மாதிரி எல்லாமே நமக்கு கழிவுகள் வெளியே போயிடும். கரெக்ட். ஏன்னா இப்போ சாப்பிட எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதுவும் சாப்பிடக்கூடாது. நூடுல்ஸ் அதுன்னு சாப்பிட்றோம், கான்ஸ்டிபேஷனுங்கிறாங்க, மலச்சிக்கல்ங்கிறாங்க. போன 1/2 மணி நேரம் அங்கேயே செல்ஃபோனோடய தான் சுற்றி திரியிறோம். எனக்கு ஆச்சரியமாக தான் சார் இருக்குது. மலச்சிக்கல் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாம் சார். எப்படி சார் மலச்சிக்கல் வரும்? எனக்கு ஆச்சரியமாகவே இருக்குது சார். இப்போ அதாவது நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கலன்னு தானே அர்த்தம் சார். ஒரு வண்டியை நம்ம வந்து இப்போ ஓவர் ஆயிலிங் பண்ணுறோம், பைக் ஓவர் ஆயில் பண்ணுறோம், கார் பண்ணுறோம், அது மாதிரி நம்ம உடம்பை கரெக்ட் பண்ணிக்க வேண்டாமா சார்? காரை விட உடம்பு சார். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ நம்ம இதில் நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ மூலிகைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இது எப்படி குடிக்கலாம்? என்னென்ன மாதிரி நம்மளோட ரெகுலர் ஹேபிட்டை இந்த மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் இந்த செல்ஃபோன்லாம் தவிர்த்துட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ஸாக நம்மளை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் சார்? முதல்ல நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கணும். நக்கீரனில் வந்து பல கோடி பேர் பார்ப்பாங்க. அதில் எல்லாருமே வந்து உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், அம்மா அப்பாவுக்கும் சொல்லுங்கள், நீங்கள் உறுதி எடுத்துங்க, நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற உறுதி முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 4 மணிக்கு எழுந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சிருங்க. 6 மணிங்கிறது தப்பான இது. 5 மணிக்கு எழுந்திரிங்க. எழுந்திரிச்சு வந்து முதல்ல காலை கடன் பண்ணுங்கள். அது வந்து ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் வந்து இந்த பொடியெல்லாம் இப்போ வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் கண்டிப்பாக வந்து மலம் கழிச்சிருவாங்க. ஏன்னா அது வந்து அதுக்கான இது எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ பேதிக்கு சாப்பிடணுங்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிட முடியல. இதில் எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் பேசி ஆகாது அதுக்காக. ஏன்னா அந்த நம்ம உடம்புல என்னைக்கு டெய்லி என்னென்ன போகணுமோ அதுக்கு அத்தனையும் இருக்குது சார் அதில். இது மாதிரி அவங்க இது நான் கொடுக்கணும்னு இல்லை, அவங்க சும்மா நாட்டு மருந்தே சாப்பிட்டுக்கலாம். ஒரு இப்போ நான் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட மிளகு போட்டு தான் குடிப்பேன். மிளகும் சோம்பம் போடுவேன், அது போட்டு குடிக்கலாம். இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கடையில் போய் கிடச்சா வாங்கிறோம், போட்டு அவங்க கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கலாம். நைட்டு படுக்கும்போது சுடு தண்ணி குடிக்கலாம். காலையில் எந்திரிச்சோன்னு குடிக்கிறது சுடு தண்ணியாக இருக்கணும். கிளாஸில் ஊற்றி வச்சு குடிக்கணும். ஏன்னா நான் அதான் செய்கிறேன். ஸோ இது இன்றைக்கி நேரத்தில் நாங்கள் ஒரு 30-40 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து எல்லோரும் பண்ணும்போது அவங்க கரெக்டாக காலையில் எழுந்திருவாங்க, நல்லபடியாக பாத்ரூம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அவங்க வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் சார். நான் பூனைலாம் எக்ஸசைஸ் பண்ணுது, நாய் கூட எக்ஸசைஸ் பண்ணுது சார். அதை விட மட்டமாக சார் நம்ம 4 காலம் வாழ்கிற அதே பண்ணுது 2 காலில் வாழ்ந்து மனித பிறவி, அதாவது இந்த 88 லட்சம் பிறவியில் நம்பர் 1 பிறவி நம்ம சார். அந்த பிறவி எவ்வளோ இது கிடைக்குமா சார்? இந்த பாக்கியம் கிடைக்குமா சார்? இந்த பாக்கியத்தில் நம்ம என்னென்ன பண்ண முடியும்? இப்போ கடவுளை வேண்டது கூட நம்மளால தான் சார் வேண்ட முடியும், மற்ற மிருகங்கள் அதால் வேண்ட முடியாது. அப்போ சார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்காங்க, ஐயா சார் வேறு இப்படி சொல்லிட்டாரு, சரி நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், இது நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் குடிக்கணும்னா என்னென்ன பேசிக்கான பொருளை வச்சு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்கா சார்? முதல்ல வந்து சாப்பிடாம மென்று சாப்பிடணும் சார். நீங்கள் சொன்னீங்க பாஸ்போர்ட்டில் அது என்னது நூடுல்ஸா? அதெல்லாம் சாப்பிடவே கூடாது சார். யார் சார் சாப்பிட? பார்க்க புழு மாதிரி இல்லை? ஆமாம், அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி இல்லை சார். அதையும் சாப்பிடணும், விரும்பி சாப்பிடுவாங்க சார். இல்லை சார், அது வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக கெடுதல். அதனால இந்த தக்காளி சாஸு, சோயா சாஸு, சில்லி சாஸ் 3 கலக்கி சாப்பிடுவாங்க. தக்காளி சாஸ் நீங்க செய்யாம பாத்தீங்களா? இல்ல சார், அதான் சாப்பிட்டு இருப்பேன். பேக்கெட் ஆப்பிள் ஜூஸ் நேத்து ஒரு யூடியூப்ல பார்த்தேன் சார். ஒரு ஆப்பிள் கிடையாது, மாம்பழம் ஜூஸ்னு பார்த்துருவீங்க, எல்லாமே பார்த்துருவீங்க. ஒரு மாம்பழம் கிடையாது. அப்போ தக்காளி மட்டும் ஒரிஜினல் தக்காளி போட்டுப்பான்னு நினைக்கிறீங்களா? நம்ம வீட்டில் தக்காளி சட்னி வச்சு என்ன டேஸ்ட் இருக்கோ அங்கே எப்படி இருக்கு, நம்ம வீட்டில் பண்ணிடணும் சார். ஸோ இதில் பேசிக்காக வந்து நம்ம நீங்கள் சொன்ன ராகி இருக்கு, கம்பு இருக்கு, சோளம் இருக்கு, சோம்பு இருக்குது, கசகசா இருக்குது, முந்திரி இருக்குது, திராட்சை இருக்குது, பாதாம் இருக்குது. இது மாதிரி எல்லா விதமான சத்துள்ள பருப்பு மக்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே இருக்குது. மக்களுக்கு தெரியாத நிறைய மூலிகை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சித்தர்கள் சொல்லக்கூடிய மூலிகைகளும் இதில். ஏன்னா இந்த சத்து வந்து நமக்கு வந்து கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் அப்படி சாப்பிட்டு போனீங்கன்னா, அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே பசங்க ஆஃபீஸ் போகிற பசங்கள்லாம் இதெல்லாம் குடிச்சு போனாங்கன்னா நீங்கள் சொன்ன இந்த நடுக்கமாவது அதாவது 1 மணி நேரம் நின்று பேசுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மன தைரியம் வந்துடும் சார் இது சாப்பிட்றதுனால. அதாவது மனசில் வந்து சில சேக்கு இருக்கும்ல, எப்படி பண்ணலாம் அப்படி, அதெல்லாம் வரவே வராது. ஸ்ட்ராங்காக அனுப்பிங்க, அதுக்கான இதுவும் இருக்குது அதில். ஆமாம், ஏன்னா சிலவங்க வந்து இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது பண்ணலாமா இதை பண்ணலாமா, ஸ்ட்ரைட்டாக அவங்க முடிவு எடுப்பாங்க, இதுதான்டா இதுதான் கரெக்டு அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சார் மென்று சாப்பிடணும் சார், மெயினாக வந்து மென்று சாப்பிடணும் சார். அது வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன். அதாவது 72,000 நாடி நரம்புகளுக்கும் வந்து நமக்கு வந்து மெல்லும் போது இந்த நம்ம கபாலத்தில் வந்து அமிர்தம் இருக்குது. அந்த அமிர்தம் வந்து சாதத்தோடு வந்து மெல்லும் போது அது வந்து இதாகிடும். அதாவது இப்போ சிமெண்ட் போட்டோம்னா தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றினா தான் சிமெண்ட் கரெக்டாக குறைக்க முடியும். அந்த மாதிரி இது வந்து நமக்கு வந்து அமிலம் வந்து அமிர்தம் வந்து உற்பத்தியாகி அந்த அமிர்தம் உடம்பு ஃபுல்லாக போகிறதுனால ஒரு நோய் வரும். சார் இது உங்ககிட்ட நான் இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பெரும்பாலும் சித்தர்கள், நீங்கள் சித்தர்களை வழிபடுறீங்க, சித்தர்களை பற்றின பெரிய ஒரு ஆராய்ச்சியே பண்ணிட்டு இருக்கீங்க பெரும்பாலான நேரங்களில். இப்போ சித்தர்களுடைய உணவு முறை இல்லை, சித்தர்கள் எப்பவுமே சுவாசத்தோட தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. காற்றிலே தான், காற்றிலே அவங்களுடைய அனைத்துமே சுவாசம் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க.
பட் இப்போ இருக்கக்கூடிய இயல்பான இந்த மலைகள் இருக்கக்கூடிய சித்தர்கள் அவங்களுடைய உணவு முறை என்னவா இருக்கு? நீங்க அவங்களை சந்திக்கும் போது இதெல்லாம் கேட்டது உண்டா? நீங்க என்ன அவங்க மேக்ஸிமம் காய்கனிகள் தான் சார். காட்டில் இருக்காங்கன்னா இந்த கொய்யாப்பழம் இருக்குல்ல சார், அந்த கொய்யாப்பழத்தில் எல்லா சத்துமே இருக்குது. அந்த கொய்யாப்பழம், கொய்யா இலை, துளசி, அது மாதிரி நிறையா கீரை வகைகள் வந்து பச்சையாகவே சாப்பிடலாம். நீங்கள் இந்த இலைகள்ங்கும் போது எனக்கு ஒரு மேட்ரு தோணுது சார். இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த 2 மேட்ரு, இந்த எங்களுக்கு தெரிஞ்சு இந்த மேபி கொய்யா இலை கூட இங்கே கொஞ்சம் கிடைக்குது, துளசியில் கிடைக்குது. இந்த மாதிரி இலைகளில் குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கு, பார்த்துருக்கவங்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி இலைகள் எங்கேயாவது கிடைக்கும்போது இதை குழந்தைகளுக்கு கொடுங்க, பவுடர் பண்ணி கொடுக்கலாம், இல்லை இதை துளசியை கூட மென்று சாப்பிடலாம், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கோங்கன்னு என்னென்ன சொல்லுவீங்க சார்? துளசி, வில்வ இலை. வில்வ இலை வந்து உயிர் சத்து சார். சாப்பிடலாமா சார் அது? ஆமாம் சார். அது எப்படி சாப்பிடலாம்? அது மாவை அரைச்சிக்கணும், காய வச்சு பொடி பண்ணிக்கணும் சார். பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிடலாம். டெய்லி சாப்பிடலாம் சார். யாரெல்லாம் சார் சாப்பிடலாம்? எல்லாருமே சாப்பிடலாம். எந்த வயசுல இருக்கவங்க? 10 வயசு மேலே எல்லாருமே சாப்பிடலாம். வில்வ இலை காய வச்சு பொடி பண்ணி சாப்பிடலாம். ஆமாம் சார், அவ்வளோ உயிர் சார். அது உயிர் சத்து. நீங்கள் வந்து வில்வ இலை வந்து உயிர் சத்து சார். அது வந்து அந்த சாப்பிடலாம். துளசி, இதெல்லாம் இதனால தான் எல்லாம் இறைவனுக்கு படைக்கிறாங்களோ சார்? ஆமாம், கற்பூரவல்லி, அதெல்லாம் கற்பூரம் என்ன சத்து சார்? கற்பூரவல்லிங்கிறது நீங்க என்ன சொல்றீங்க சார்? இந்த ஸ்மெல் இது பண்ணா, ஏன்னா எங்களை மாதிரி ஆட்களுக்குலாம் பாருங்க இதெல்லாம் தெரியறது கூட இல்லை சார் இந்த காலேஜ் ஜென்ரேஷனுக்காக தான் கேட்குறேன். நிச்சயமா கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் சார், வயிறு. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசியே ஆகணும். ஏன்னா அடுத்த மூளைன்னு சொல்றதே இந்த கட், அதாவது குடல் பகுதி, இந்த வயிற்று பகுதின்னு சொல்லுவாங்க. குடல், பெருங்குடல்லாம் எல்லாமே அப்படிமா. இதை எப்படி சுத்தமா வச்சுக்கணும், எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும், இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய கேள்வியா இருக்கு சார். இந்த வயித்தை எப்படி ஆரோக்கியமா, ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த மலச்சிக்கல், செரிமான பிரச்சனைகள், வேற ஏதாவது வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி எல்லாமே இங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ இதை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், எப்போ கழிவு தேங்காம சரியான முறையில் சுத்திகரிக்கணும் சார்? அதுக்கு சில ஆசனங்கள் இருக்குது சார். அந்த ஆசனம் பண்ணும்போது உங்கள் வயிற்றுல கழிவு இருக்காது, கழிவுகள்லாம் சரியாக போயிடும். அது நம்ம சித்தர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம யோகா நிபுணர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை மக்கள் கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் சார். அவன் என்ன சொல்கிறான், இப்போ நான் கூட பேசுகிறேன், நிறைய பேர் 99% ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த துண்டு வச்சு ஒரு முதுகு வலிக்கு சொன்னேன், அதனால எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சுவாசத்துக்கு மூக்கில் காசு செலவில் இல்லை பண்ணி பார்த்து அது நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி வந்து இது வந்து யோகாசனம் வந்து நீங்கள் பண்ணணும். வயிற்றில் வந்து எந்த கழிவுகளும் தங்காது. குறிப்பாக வந்து மென்று சாப்பிடணும் சார். வேறு ஒன்றுமே இல்லை. மென்று சாப்பிடணும், பிபி வராது, சுகர் வராது, வயிறு பிரச்சனையே வராது. ஏன்னா குடலில் வந்து பல்லு கிடையாது, வாயில் தான் பல்லு இருக்குது. அப்போ அந்த பல்லை வந்து நம்ம மென்று சாப்பிடணும், கூலாகிட்டு தான் உள்ளே போகிறோம். உள்ளே போய் அழகாக செரிச்சிடும். காலையில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு பாத்ரூம் எழுப்பி விட்டுரும், பாத்ரூம் போயிடுவீங்க. அதுக்கு நிச்சயமாக மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிட தான் பெஸ்ட்டு நான் சொல்கிறது சார். அப்புறம் வந்து இந்த வெத்தலை சாப்பிடணும். வெத்தலை இருக்குல்ல, அந்த வெத்தலையில் வந்து மிளகும், அந்த கொஞ்சம் அந்த அந்த இது திராட்சை, கருப்பு திராட்சை, அந்த திராட்சை இது மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு மென்று டெய்லி சாப்பிட்டாங்கன்னா அது வந்து வயிறு ரொம்ப சுத்தமாகும் சார். உடம்பு ஃபுல்லாக புத்துணர்ச்சி வரும். அதுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்காது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க காலேஜ் இந்த சுடுதண்ணி வச்சு மிளகு போட்டு ஒரு தினமே ட்ரிங்க் பண்ணுவேன். இப்போ பெரும்பாலானவங்க என்னென்னா காலேஜ் இந்த டீ பழக்கம் குடிக்கிறது ஒன்று ரெகுலராகவே இருக்குது சார். இப்போ அதை நான் தவிர்க்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க் குடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சஜஸ்ட் பண்ணுவீங்க? சாப்பாடு பண்ணுறோம்ல சார், அந்த சாப்பாடை வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும். நைட்டு அந்த ஏற்கனவே வடிக்கிற கஞ்சியை வச்சுக்கணும். வச்சுட்டு சாப்பிடும்போது நைட்டு வந்து தண்ணியில் ஊற்றிட்டோம்னாக்க அது நீராகாரம். நம்ம அமிர்தம்னு சொல்லுவோம்ல சார், அதுதான் நீராகாரம். இன்னைக்கு வந்து ஃபாரின்லாம் வந்து ஏதோ 1000 விற்கிறாங்க சார், விற்கிறாங்க சார். இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சதை யாரும் அதை மதிக்கலை. வெள்ளைக்காரன் வந்து டீன்னு சொன்னான். அவன் குடிச்ச டீ வந்து ஒரிஜினல் தேயிலை. நம்ம குடிக்கிறது தேயிலை ஒன்றும் இல்லை. நம்ம தேயிலை வந்து ஃபாரின் ஏற்றுமதி பண்ணிட்டு ஏதோ ஒரு கொடுக்கணும், அதை குடிக்கும். அது வந்து உடம்புக்கெல்லாம் கெடுதலாக தான் நான் குடிக்கும். எனக்கு 100 பேரில் 99 பேர் அந்த டீ நீ குடிக்கிறது பொய்யான இதுதான், உண்மையான இது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த டீ தேவையே இல்லை. நீராகாரம். காலையில் என் சொன்னே கொடுப்பாங்க ஒரு சொம்பு, கடை குடிச்சிட்டோன்னா உட்காந்து குடிச்சிட்டோன்னா கலக்கி குடிச்சிருவீங்களா சார்? ஆமாம், தயிர் கொடுப்பாங்க சார், மோரில் கலந்து கொடுப்பாங்க, இல்லை கொஞ்சம் வெந்தயம் கொடுப்பாங்க. இது வந்து கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து நோய் எதுவுமே வராது சார். டீ காஃபிக்கு பதில் பெஸ்ட்டு நீராகாரம். இது வந்து உலகமே வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் வந்து நீராகாரம்னு பெரிய ஒரு பானத்தை வச்சுருந்தாங்க, யாரும் குடிக்கல. அப்போ சொன்னால் நீராகாரம் குடிக்காதீங்க, உங்களுக்கு சுகர் வரும். பழைய கஞ்சி குடிக்காதீங்க, சுகர் வரும். சாப்பிடாதீங்க, சுகர் வரும். நாங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, பழைய கஞ்சி குடிங்க நல்லது, நீராகாரம் குடிங்க நல்லது. இப்போ பல் வளர்க்குறது உமியை போட்டு வளர்க்காதீங்க, உப்பு போட்டு வளர்க்காதீங்க. இப்போ உமி போடுங்க, இது போடுங்க, பல் வலிக்கு வந்து கிராம்பு போடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அவங்க கிட்ட மெஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சா தான் உண்மையாகுது. விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்க விட மெஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சால அதுதான் உண்மையாகுது. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சரி, இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் சினிமாக்காரராக இருக்கீங்க, இப்போ நம்ம பெரும்பாலும் இப்போ பொதுமக்கள்
ஒரு சினிமாக்காரியா அவருக்கு என்னப்பா காலையில இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் சாப்பாடு, மத்தியானம் ப்ரொடக்ஷன் சாப்பாடு அப்படிம்பாங்க. ஆனா உங்களை பார்த்தா எப்பவுமே இந்த வீட்டு ஃபுட்டு சாப்பிட்டு ரொம்ப இந்த வயசுலயுமே அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கீங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஜாகுவார் தங்கம் அவர்களுடைய சாப்பாடுங்கிறது என்னமா இருக்கும்? என்னென்ன விஷயங்கள் நீங்க தவிர்த்தாம எடுத்துக்குவீங்க? இதெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணவே மாட்டேன் சாப்பாட்டுல அப்படின்னா. அதாங்க திராட்சை நைட்டு ஊற போட்டு சுடுதண்ணில் ஊற போட்டுவேன், காலையில் எழுந்து குடிப்பேன் சார். அது ஹேமோகுளோபின் வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, ஆப்பிள், கேரட்டு இதை 3 வந்து ஷார்ப் பண்ணி அதை குடிப்பேன். ஒரு கிளாஸ் நம்ம இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் குடிப்பேன். நீராகாரம் எந்திச்சோன்னு குடிச்சிடுவேன். எந்திச்சோன்னு நீராகாரம் தான் ஃபஸ்ட்டு நீராகாரம் தான். நைட்டு சாப்பாட்டை ஊற வச்சு அது சிகப்பரிசியில் ஊற வச்சு அந்த தண்ணி தான் ஃபஸ்ட்டு குடிப்பேன். சிகப்பரிசி தான். ஆமாம், நான் சிகப்பரிசி தான் சாப்பிடுவேன். அதில் வந்து ஊற வச்சு அந்த தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் இஞ்சியை தேனில் ஊற போட்டிருப்பேன். இஞ்சியை வந்து 1 மாதம் முன்னாடியே ஊற போட்டுருணும். 48 நாளைக்கு முன்னாடி ஊற போட்டுருணும். அதுக்கப்புறம் தான் வேலை செய்யும். அது நீங்கள் அன்னைக்கு ஊற போட்டுலாம் வேலை செய்யாது சார். நான் என்ன கேட்குறேன், இப்போ இஞ்சியே ஊற போட்டு தேனோட இது பண்ணலாம், தேனில் ஊற போடணும். பச்சை இஞ்சிங்கும் போது அதில் இந்த ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது சார்? அது எப்படி மெத்தட்? நான் வந்து வருஷக்கணக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அப்படி ஆனதே இல்லை. எப்படி சார் அது? இல்லை, அதான் அந்த இஞ்சியை இது பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த இதுலேயே நிழலில் காய வைக்கணும். மேலே மொட்டை மாட்டில் காய வச்சா சுக்காயிரும். இல்லை காய வச்சா அந்த இதெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் அந்த தேனை ஊற்றி ஒன்று அப்படியே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருந்தோம், நம்ம எடுத்து கரண்டி வச்சுக்கலாம். அதை வந்து வச்சுக்கிட்டோன்னா காலையில் இஞ்சியும் அதுவும் சாப்பிட்றது உடம்புக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப மிக மிக அருமையானது. அது சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடுவான். எனக்கு முதல் வந்து எக்ஸசைஸ் தான் ரொம்ப அது பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நைட்டே வந்து செவ்வாழை இருக்கு இல்லையா, செவ்வாழையை வந்து அப்படியே சைஸாக கட் பண்ணி தோலோட கட் பண்ணி தேனில் ஊற போட்டுருவேன். அதை வந்து தோலோட சாப்பிடுவேன். இந்த தேனுங்கிறீங்க, இங்கே வித்துட்டு வராங்க தேனுங்கிற பேர். அதே வாங்குறீங்க, ஒரிஜினல் தேன் கிடைக்கல. எங்கே சார் கிடைக்குது? நிறைய இதில் கிடைக்குது சார். ஷாப்ஸில் வந்து அது வந்து 500 ரூபாய்க்கு மேலே இருக்கும் 1/2 கிலோ 1/2 லிட்ரு. இது வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா. நம்ம மலைத்தேன் கிடைக்குது. நிறையா வந்து இந்த ஆயிலெலாம் தயார் பண்ணுறாங்களா, அந்த கடைகளில் கிடைக்குது. அவங்க ஒரிஜினலாக வைக்கிறாங்க. கிராமப்புறங்களுக்கு போனால் கிடைக்குங்கிறீங்க. நானே இப்போ வாங்கி அதை சேல் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஏன்னா நிறைய பேர் உங்களை மாதிரி கேட்குறாங்க, தேன் எங்கே சார் கிடைக்குது? கீழே ஒரு கடையை ஆரம்பிங்க சார். இல்லை, உண்மை ரியலாக வந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன் சார். அது மட்டும் இல்லை, இந்த பொடி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாத சீக்காத்தூள் வைக்கிறேன். தலைமுடி கொட்டுதுங்கிறாங்க சார். இதுதான் சார் மெயின் மேட்டர். இது முடிச்சதுக்கு அப்புறம் வருவோம். ஏன்னா உங்க ஃபுட் ரொட்டீன் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் அந்த முடி கொட்ட இந்த பிரச்சனை வந்து இப்போ இது சாப்பிடலாம் சார். எக்ஸசைஸ் பண்ணுவோம் சார். நல்லா எக்ஸசைஸ் பண்ணி இந்த கூழ் 80 வகையான மூலிகை போட்டு இது பண்ணியிருப்பேன். அதை ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ரெடி பண்ணி வச்சு தண்டால் எல்லாம் தண்டால் பைட்டக்கெல்லாம் அடித்து முடிச்சுட்டு குடிச்சிட்டு வந்து ஃபுல்லாக அந்த ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் குடிப்பேன் சார். நான் ஆமாம் 2 கிளாஸ் குடிப்பேன். எனக்கு அப்படியே தெம்பாக இருக்கும். அந்த முறுக்கேறிடும். அதை முடிச்சுட்டு சிலம்பம் சுற்றுவேன். கொஞ்சம் சிலம்பெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டேன்னா அழகாக வந்து அந்த சிகப்பரிசி ஊற போட்டிருக்கேன்ல, அந்த ஊற போட்ட அரிசியை எடுத்து அந்த சாப்பாடை எடுத்து வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஆட்டினா ஒரு 2 சொம்பு வரும். அதை சாப்பிடுவேன். காலை உணவு தான் சார். காலையில் வந்து அது உணவு. அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா கீரை சாப்பாடு கம்பல்சரியாக ஏதோ ஒரு கீரை, ஒவ்வொரு கீரை வகை கீரை சாப்பிடுவேன் சார். இரவு வந்து ஒரு மீன் குழம்பு சாப்பாடு அது மாதிரி சாப்பிடுவேன். ஆனால் நைட்டு நான்வெஜ் சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்மளாம் சின்ன பையன், நமக்கு என்ன சார் மென்று சாப்பிடணும் சார். இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஓகே, சின்ன பசங்க. இப்போ எங்களை மாதிரியான ஆட்களுக்கு மென்று சாப்பிடணும் சார். யாராக இருந்தாலும் சரி மென்று சாப்பிடணும் சார். அவ்வளோதான். மென்று சாப்பிட்டீங்கன்னா இரவு பகல் எதுவுமே கிடையாது சார். மென்று சாப்பிடணும்னா நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒத்துக்காது. சரி சார். இப்போ நைட்டு இப்போ இத்தனை மணிக்குள்ளே தான் சாப்பிடணுங்கிறாங்க பெரும்பாலும். இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 9 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா ஒரு 7 மணிக்கே சாப்பிட்றணும். ஆமாம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து கரண்ட்லாம் இல்லாமல் 5:30க்கெலாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்போ மண்ணெண்ணெய் விளக்கு கூட கிடையாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது தான் அந்த சித்தர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சது. அவங்க ஏன்னா பூச்சி வண்டு விழுந்துருவாங்கிறக்காக 5 மணிக்கு வெளிச்சம் எடுக்கவாங்க. 6 மணி 7 மணிக்கு தூங்கிடுவாங்க. 3 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, விவசாயத்துக்கு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்தோடனே கஞ்சி கலைஞர் அந்த இதெல்லாம் உரிமை குரல் எம்ஜிஆர் லதா கூட்டுருவாங்க, எடுத்துருவாங்க. அது மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க காலையில் சாப்பாடுக்கு கஞ்சி, அதுதான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக வந்து நீங்கள் இரவு 7 மணிக்கு உணவு முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உணவு முடிச்சோடனே வஜ்ராசனம் பண்ணிங்கன்னா செரிச்சிடும். நீங்கள் சொன்னீங்களா பாத்ரூம் வர மாட்டேங்க அப்படின்னு சொன்னீங்களா, ஒரு 10 நிமிஷம் வஜ்ராசனம் உட்காந்தாங்கன்னா, இப்போ முஸ்லீம்லாம் தர்காவில் உட்காருவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வஜ்ராசனம். ஸோ அந்த ஆசனம் உட்காந்துட்டாங்கன்னா உடம்புல என்ன இருந்தாலும் சரி செரிச்சு போயிடும். இரும்பு சாப்பிட்டா கூட செரிச்சிடும். சூப்பர் சார், அருமையான டிப்ஸ் கொடுத்தீங்க. எங்கள் பிரச்சனை உங்கள் கையில் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அதில் ஒரு 4 பிரச்சனை டக்குன்னு சொல்கிறவங்க கிட்ட அதுக்கு என்னென்ன தீர்வுன்னு நீங்களாக பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். முதல்ல இந்த முடி குட்டுற பிரச்சனை யாருக்கும் சொல்ல, சிம்பிளாக நாங்கள் சொல்கிறேன் சார். ஃபஸ்ட்டு வந்து இந்த உணவுலாம் சாப்பிடணும், நான் சொல்கிற உணவு. அப்புறம் யோகாசனம் முடிஞ்சோன்னா தலைகளை நிற்கணும், சிரசாசனம். சிரசாசனம் நிற்கும்போது நம்ம முடியில் வந்து நம்ம வேருக்கெல்லாம் வந்து பிளட்டு சர்க்குலேஷன் ஆகும். அப்போ வந்து முடியை வந்து நீங்கள் லாரியை போட்டு இழுத்தா கூட கொட்டாது. அது ரெண்டாவது இந்த வந்து அந்த கைகள் வந்து
5 பூதங்களும் இருக்குது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், 5 பூதங்களும் இந்த விரலில் இருக்குது. இந்த விரலில் நுனியில் வந்து அவ்வளோ சக்தி. இந்த நுனியை வச்சு காலையில் எந்திரிச்ச உடனே ஃபுல் மசாஜ் பண்ணும் தலையை நல்லா, இங்கே முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் மசாஜ் பண்ணும் சார். அதே மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி பெட்டில் போய் படுப்பீங்களா, அதுக்கு முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணும் சார். இந்த மசாஜ் பண்ணால் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஊறி முடி கொட்டவே கொட்டாது, முடி வளர்ந்துடும். முடி வந்து கொட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கூட கொட்டாது. அதாவது முதலில் இந்த குழந்தையின்மை, அதாவது இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிறது என்னடா அப்படிங்கிறத கேள்விப்பட்டு இருப்போம். அதெல்லாம் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னைக்கு வீதிக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கு. காரணம் உணவு முறை. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கெமிக்கல் யுகத்தில் நிறைய கெமிக்கல்ஸ் உணவில் இருக்கு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அந்த அடிப்படையான பிரச்சனைகளாகவே இது இப்போ வந்துட்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் தீர்வு. உணவு முறை, யோகாசனம், நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்னு சொல்லுங்கள். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து நானும் 9 பையன் எங்கள் வீட்டில். எங்கள் அப்பாவோட அண்ணன் தம்பிகள்லாம் 15 பசங்க அந்த மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அப்போல்லாம் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்க முக்கோணம் போட்டு 2 குழந்தை மட்டும் போதும் அப்படிம்பாங்க. இப்போ எனக்கு ஒரு குழந்தை எப்படியா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கேட்குறாங்க. ஆனால் என்னென்னா அதுக்கு உணவு முறை தான் சார் முக்கியமான விஷயம். உணவு முறை நல்லா மென்று சாப்பிடணும் சார். மென்று சாப்பிட்டிங்கன்னா உடம்புல எல்லா சக்தியும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த நீங்கள் வந்து நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்றது, 3 மணிக்கு காலையில் உட்காந்து சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, இது ஒரு ஃபேஷனாக சாப்பிட்றது. 3 மணி பிரியாணி அதெல்லாம் சாப்பிடும்போது நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஆண்மை கெட்டு போயிடும். ஆண்மை இருக்காது. அந்த மாதிரி நிச்சயமாக ஆகிடுவாங்க. அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் யோகாசனம் பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணியே தரணும் சார். இதுக்கு எல்லாமே குழந்தெல்லாம் நல்லா வரணும்னா உடற்பயிற்சி பண்ணாமல் உங்களுக்கு இதெல்லாம் நடக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து 20 வயசில், அப்போலாம் 20 வயசில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பொண்ணுங்களுக்கு 16, 18 வச்சுருப்பாங்க. ஆண்களுக்கு 21 வயசுக்கு மேலே என்னடா 21 வயசுப்பாங்க. இன்றைக்கி வந்து 30, 40, 45 கல்யாணம் நடக்காமல் இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறாங்க, சார் என்னால் முடியாத மாதிரி தெரியுது சார், அதனால் நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் அவங்க உடற்பயிற்சி இல்லை. நாங்கள் நிறைய பேர் வராங்க, நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் உடற்பயிற்சி சில முத்திரைகள் சொல்லி இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு 1 வாரம் 10 நாள்லேயே அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க மனசு வருது. அப்புறம் நான் சொல்கிறத இப்போ நம்புகிறாங்க. மென்று சாப்பிடுங்கிறத நல்லா நம்புகிறாங்க. வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க. நீங்களே உங்கள் வீட்டில் யாருமே இல்லைன்னா சமையல் நீங்களே பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம பண்ணால் கூட அது ஒரிஜினலாக தான் பண்ணுவோம். இந்த எதுவுமே உள்ளே கொட்ட மாட்டோம். மிளகாய் பொடியில் ஏதோ ஒன்று போடுவான், அது கெட்டு போகாமல் இருக்காது. எல்லாமே ஏதோ ஒன்று போடுறான் சார். சார் ஆப்பிள் ஜூஸும் வாங்கி குடிக்கிறாங்க சார். ஆப்பிள் ஜூஸ் இல்லை, மாம்பழம் ஜூஸ் குடிக்கிறாங்க. மாம்பழம் கிடையாது, ஏதோ ஒரு கெமிக்கலு. உடம்புக்கு என்ன சார் ஆகும்? அது கெட்டு போகாமல் இருக்குது. என்னென்ன பொடி கொட்டுவாங்க, அது எல்லாமே நம்ம உள்ளே இருக்க நரம்புகள் கட்டும், ஆண்மை போயிடுது, முடி கொட்டும், பல்லு கொட்டுது, கண்ணு தெரியாமல் போகுது, எல்லாமே போகிறதுக்கு அதான் காரணம். அது ஒரே சான்று சார். வீட்டில் சாப்பிடுங்க, சமைச்சு சாப்பிடுங்க. அப்போ வீட்டு உணவு முறை, யோகாசனங்கள், உடற்பயிற்சி, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நம்ம சத்து மாவு, ஆமாம், அது ஒன்று போட்டால் போதும். ஆமாம் சார், நிச்சயமாக இளமையாக இருக்கலாம் சார். எத்தனை குழந்தை வேணாலும் பார்த்துக்கலாம். 16 குழந்தையோ 20 குழந்தை கூட பார்த்துக்கலாம். ஒரு டப்பா ஒன்று எடுத்து வைங்க சார். சரி சார், அடுத்த வருஷம் எனக்கு கண்டிப்பாக சார் தேவைப்படும். கண்டிப்பாக சார், நான் வாங்கி உங்களுக்கு தரேன் சார். தரேன், நிச்சயமாக தரேன் சார். என்ன சார் 100 ஆண்டு காலம் வாழ்க, முன்னாடி இல்லாமல் வளர்க. அந்த அளவுக்குலாம் நான் வளருவேனான்னு தெரியல சார். வீட்டுக்குள்ளே எப்போ வந்தாலும் ஒரு விஷயத்தினால நல்லா இது பண்ண முடியும். சந்தன வாசம் அடிக்குதே சார். வீடு ஃபுல்லாக இதெல்லாம் ஃபுல்லாக சந்தனமா சார்? தேக்கு மரம். தேக்கு மரம், தேக்கு மரம் சார். நிறைய பேர் சொல்லுவாங்க சார். இது உள்ளே வரும்போது நான் எப்பவுமே சொன்ன பார்த்தேன், என் கூட சித்தர் இருக்காங்க. ஸோ அவங்க இருந்தாலே நிறைய பேர் நான் வந்து திருமலர் புக்கெல்லாம் நான் படிக்கும்போது வீட்டுக்குள்ளே வாசல் இருந்தாலே உள்ள தெய்வம் இருக்குது, சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. நீங்களாம் சொல்லும்போது சார், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். நான் அந்த பக்கம் தெரியாதா, அதனால் மார்க்கெட்லாம் போகும்போது இந்த போயிட்டு போனால் அந்த முக்கில் நின்னா கூட அந்த ஸ்மெல்லை என்னால் ஃபீல் பண்ண முடியும் சார். இது உண்மையா சார்? நிறைய தடவை அந்த இந்த முக்கில் நின்று பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது ஒரு ஃபீல், ஒரு அந்த சந்தன ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கே சார். ஆமாம் சார், நிறைய பேர் சொல்லுவாங்க சார், இங்கே வந்துட்டு போனாலும் எனக்கு நல்லா இருக்கேங்கிறாங்க. உண்மையாக சார், நிறைய பேர் எங்கள் ஃபைட்டர்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் புதுசாக மெம்பர் ஆனோடனே உடனே என்கிட்ட தான் வருவாங்க. வாங்கிட்டு வந்து அவங்க அம்மா அப்பாவோட கூட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனால் எல்லாம் பீக்கல் ஆகிட்டாங்க. அது காரணம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நடிகர்கள் நிறையா சொல்லுவாங்க, கே. ரவிக்குமார் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க சார். இப்போவும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வரணும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போகிறோம் சார் அப்படிலாம் வராங்க. எனக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி வாங்க உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசிட்டு அனுப்புவேன். ஏன்னா 72 வயசில் தனிமைன்னு ஒன்று இருக்கும். எல்லாரும் பாருங்கள், 72 வயசில் கிழவனாக இருப்பான், நடக்க முடியாது, அவனுக்கு வந்து யாரும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, அதே மனநோய் ஆகிடும். எனக்கு அப்படி இல்லை சார். எனக்கு இந்த 100கணக்கான, 1000கணக்கான, கோடிக்கணக்கான நண்பர்கள் இருக்காங்க. அதான் சார் சந்தோஷம். 75 வயசில் பார்க்கும்போது ஆள் இவ்வளோ விஷயங்கள் மெமரியாக பேசுகிறீங்க, ஆரோக்கியமாக காலைல 6 மணிக்கே ஃபோன் பண்ணுறீங்க, பயங்கர ஆக்டிவாக இருக்கீங்களே சார். கண்டிப்பாக சார். சார் அதுக்கு தான் சார் உடற்பயிற்சி தேவை. மனசு சந்தோஷமான சார். நம்மளால் முடியும் சார். நம்மளால் முடியாதுன்னு எவன் நினைக்கிறோம் நம்மளால் முடியாது சார். ஒரு கடலில் நீந்தி போயிருக்காங்க நிறைய, ஒரு குழந்தை கூட குற்றாலிங்கன்னு ஒரு பையன் இங்கேருந்து இது வரைக்கும் நீந்தலாம். ஆனால் நம்ம நீந்த முடியாதுன்னு நினச்சோன்னா நீந்த முடியாது. யாரோ ஒருத்தன் வந்து ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்களா சார், ரைட் சார் ஒரு ஃப்ளைட். ஆனால் நம்ம இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த இங்கிலாந்துக்காரனுங்க நம்ம ஆட்சி பண்ணும்போது அவன் பேரை போட்டு விட்டான். ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சோம்ல, சந்திரமண்டலம் போயிட்டோம்ல,
எல்லாமே போயிட்டோம்ல சார். அப்போ அதெல்லாம் முடியும்போது இது முடியாது சார். இந்த பாசிட்டிவ் நோட் தான் சார். இன்னைக்கு நம்ம ஜிம் ஃபீஸ் என்னன்னு கேட்டு போய் உடனே கட்டிட்டு வந்துடுறேன் சார். சார் ரொம்ப நாள் ஜிம்மோட நீங்கள் வீட்டில் தண்டால் அடிங்க சார். அதுக்கு இருக்க பவர் வேறு எதுக்குமே கிடையாது. கண்டிப்பாக சார். நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்களே சார் மேலே, இதெல்லாம் நான் போய் வச்சுட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இனிமேல் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறேன். இந்த சிலம்பம் கற்றுக் கொடுத்தீங்க, யோகாசனம் கற்றுக் கொடுத்தீங்க, அதெல்லாம் தான் அப்படியே உங்கள் வீட்டை சுற்றி காட்டினீங்கன்னா சார் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க. இதுக்குள்ளே நிறைய தங்கம் இருக்கு, அதெல்லாம் அப்படி இப்படிலாம் சொன்னேன். அதெல்லாம் அப்படி எங்களுக்கு எடுத்து காட்டினீங்க அப்படின்னா அப்படியே நானும் சும்மா பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரி காமிக்கலாம் சார். வரேங்க வாங்க சார். சார் உங்கள் வீட்டை சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம காலைல வந்திருக்கோம். இப்போ காலைல ஒரு 6 மணி ஆச்சு. நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்க எப்போ நான் படுக்கும்போது ஒரு தண்ணியை வைப்பேன். ஏன்னா என் கூட சித்தர்கள் உறங்குறதுனால அந்த ஒரு நம்பிக்கைன்னு சொன்னீங்க. அதுல நிறைய பேர் வந்து இதெல்லாம் உண்மையா நம்புற மாதிரி இருக்கா, உருட்டா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. எனக்குமே சந்தேகமா இருக்கு, அந்த தண்ணியெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்புறாங்களா நம்பலங்கிறத விட கரண்ட்டை நம்ம ஆளுங்க கையில் மனுஷன் பிடிக்கிறான், சாக்கடிச்சு சாவாமல் எத்தனையோ பேர் இருக்கான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இரும்பு காய்ச்சி ஊற்றும் போது அதில் கை வைக்கிறான், ஒன்றுமே ஆகலை. நம்ம கோயில்களில் வந்து மஞ்சள் தண்ணியை கொதிக்கி ஊற்றுவாங்க, ஒன்றுமே ஆகாது. இதெல்லாம் யாருக்கிட்டேயோ ஒரு சக்தி இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இருக்காது. 88 கோடி பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேர்கிட்ட இருக்கான்னு சொல்ல முடியாது, சில பேர்கிட்ட இருக்கும். நீங்கள் இப்போ சொன்னீங்க எங்கள் வந்தோடனே வாசனை வருது அப்படின்னு. அப்போ எங்கள் வீட்டில் எனக்கு சித்தர் இருக்காரு, எனக்கு நான் நம்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து தண்ணி வைப்பேன் சார். இப்போ நீங்களும் நானும் வெளியே தான் உட்காந்துருக்கோம், இன்னும் உள்ள நானும் போகல, நீங்களும் வரல. இப்போ நீங்கள் கேமரா நேரம் எடுத்துகிட்டு வாங்க சார். ஏன்னா நக்கீரன் வந்து என்றைக்கும் பொய் சொல்லாது. நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றமேனு சொல்கிற நக்கீரன் வந்து இருக்கீங்க நீங்கள். எனக்கும் ஒரு சந்தர்ப்பம், நான் வந்து உங்கள் மூலிமா அப்படியே கேமரா ஆஃப் பண்ணாதீங்க, அப்படியே வாங்க எங்கள் ரூம்குள்ளே, பெட்ரூமில் வாங்க பாருங்கள். அதில் தண்ணி நான் வந்து நேற்று ஃபுல் இது வச்சேன், இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு நானும் பார்க்கல. வாங்க நீங்கள் பார்ப்போம். வாங்க சார். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கேமரா ஆஃப் பண்ணாதீங்க. ஷேக் ஆனாலும் பரவாயில்ல, தூக்கிட்டு. ஆமாம், கேமரா ஆஃப் பண்ணாதீங்க. வாங்க சார், வாங்க. ஆஹா, வாங்க அப்படியே வாங்க. ஆனால் இது வந்து பேச்சுலர் ரூமு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பேச்சுலர் ரூம் பரவாயில்ல சார். வாங்க, அந்த மூலையில் தான் வைப்பேன், அது நைருதி மூலை. சரிங்க சார், அங்கே தான் வைப்பேன் பார்த்துங்க. இது என்ன மூலை சார்? இது என்ன மூலை சார்? நைருதி. ஓ, அதான் வைப்பேன், அதை பாருங்க, அதில் தான் வைக்கிறேன் பார்த்துங்க. ஓ, நீங்களே வந்து பாருங்க எவ்வளோ குறைஞ்சிட்டு பாருங்க. ஃபுல் வச்சேன் சாயங்காலம். ஓகே, போங்க உள்ள. இதுதான் குடிச்சிருப்பாரு, அவ்வளோதான். இப்போ வந்து திருப்பி சாயங்காலம் வைப்பேன் நான். அதில் சொம்புல தேங்காய் வச்சு வச்சிருக்கீங்களா சார்? அதில் ஒரு சில இது வச்சிருக்கேன், அதுலேயும் தண்ணி வச்சிருப்போம், அதுவும் இருக்காது. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.